ஹலோ கைஸ், வெல்கம் டு டேக்கர் பாய்ஸ் இன் டேக்கர்ஸ் ரியாக்ஷன். இன்னைக்கு ஜூன் 24 ஓகேங்களா. ஜூன் 24 அன்னைக்கு நான் ஒரு ரியாக்ஷன் வீடியோட வரேன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும் சொல்லி பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ பாத்தீங்கன்னா தான் அவர் படம் இருக்குல்ல, அவரே டைரக்ட் பண்ணி அவரே மியூசிக் பண்ற படம் அண்ட் அவரே ஹீரோவா நடிக்கிற படம் மீசையம் முறுக்கு 2 இருக்குல்ல, அந்த படத்தோட 3rd சிங்கிள் வந்திருக்கு ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து 6-10 அந்த இந்த ஸ்டெப் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு பாட்டு வைரல் ஆச்சுட்டு 100 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கோவிந்தமாலன்னு ஒரு செகண்ட் சிங்கிள் விட்டாரு. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ரியாக்ட் பண்ண முடியல. நான் சம்திங் வெளியே இருந்தேன் 2-3 நாளாக. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பட் ஆனால் வந்து இப்போ பண்ண ஆதி படம்னாவே அவர் டைரக்ட் பண்ணி அவர் மியூசிக் பண்ணி அவரை ஹீரோ நடிக்கிறாரா. ஸோ வந்து நார்மலாக அவர் மியூசிக் போட்டாலே எல்லா ஆல்பமும் ஹிட் கொடுக்க பார்ப்பாரு. ஸோ இது மூணுமே அவரே பண்ணுறதுனால அந்த ஆல்பமே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக கொடுத்து ஒரு பாட்டு கூட வந்து சும்மாராக இருக்கணும்னு நினச்சி பண்ணவே மாட்டார். கண்டிப்பாக எல்லாமே ஒரு வேறு லெவலில் லேண்ட்மார்க் செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ஒரு பெப்பியாக இருக்கணும், அது பெப்பியில் பெஸ்ட் கொடுக்கணும். செகண்ட் பாட்டு வந்து ஒரு குத்தில் இருக்கணும், ஸோ அந்த குத்தில் ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணும். அண்ட் இப்போ வந்து ஒரு ரொமான்டிக் பிரேக்கப் சாங் மாதிரி இந்த பாட்டு சொல்லியிருக்காரு, டியூட் சாங் சொல்லியிருந்தாரு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மெலோடி இந்த பிரேக்கப் சாங்ஸ்க்கெலாம் வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக இருக்கும். நான் இப்போ நான் ஆதியோட மீசை ஒரு பொண்ணு படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்பமில் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்ட்டு. ஸோ இந்த பாட்டும் வந்து ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஹீரோயின் இருக்காங்களா கிட்டிகா சர்மா, அவங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த 6-10 அந்த ஸ்டெப்பு போட்ட பிறகு 6-10 போடுவாங்கள்ல, ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக பண்ணாமல் போய்ட்டு தப்பாயிரும்ல. ஸோ அதனால தான் இந்த ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறாங்களா. ஸோ அந்த பாட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டேக்கர் பாய்ஸ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வீடியோ சரி, உங்களுக்கு விளாக் இருந்தாலும் சரி, கம்பேரிசன் வீடியோ தான் சரி, ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோ தான் சரி, டெக்னிக்கல் வீடியோ தான் சரி, எல்லாமே எனக்கு கிடைக்கிற எல்லாமே எனக்கு பண்ணுவேன் இல்லை. எனக்கு கிடைக்கிற இடத்து பண்ணுறதை தாண்டி வந்து நான் வந்து ஒரே ஒரு சர்க்கிள் அரைஞ்சக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் எல்லாமே பண்ணுறேன்னு ஆசைப்பட்றேன் இல்லை. ஸோ கைஸ், நம்ம செட்டப் மாற்றியாச்சு. இப்போ வந்து அந்த பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணும்போது வந்து டோட்டல் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெறும் இந்த ஸ்டாண்டோட லைட்டு, இந்த ஃபோக்கஸ் லைட்டு மட்டும் வச்சு கொஞ்சம் எதுக்காகனா வெறும் இருட்டாக இருந்து நம்ம மூஞ்சை மட்டும் பிரைட்டாக காமிச்சு அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டு மட்டும் பிரைட்டாக காமிச்சா இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும் ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறதுக்காக. ஸோ வந்து இந்த கான்செப்டில் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறது சாங் ரியாக்ஷனோ ட்ரெய்லர் ரியாக்ஷனுக்கோ அப்போ அந்த டைமில் இது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த சாங்கோட நேம் வந்து மீசையம் முறுக்கோட 3rd சிங்கிள் நேம் வந்து அடிப்போடி. ஸோ இந்த அடிப்போடி நேம் வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பிரேக்கப் சாங், நீ போடி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சாங்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதினாவே வந்து அது நம்ம லேட்டராக பேசுவோமே. நான் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்துலாம் ஓகேங்களா. பாட்டு சாங் போட்டாச்சு. ஓ, மீசையம் முறுக்கு 2 ஆடியோ ரைட்ஸ் வந்து சரிகமா மியூசிக் பை பண்ணியிருக்காங்களா. அடிப்போடி சாங் நேம் அடிப்போடி. யாருக்கும் தெரியலாம், தெரியப்படுத்துறேன். இட்ஸ் a hip-hop தமிழா மியூசிக்கல் அண்ட் டைரக்ஷனல் அண்ட் ஸ்டாரிங். வாவ், கித்திகா என்ன க்ளோரியஸா ட்ரெமெண்டஸ் லுக்ல இருக்காங்க பாருங்க. அப்படி பண்ணா ஹிப்ஹாப் தமிழா இது பண்ணிக்கோங்க. ஓகே, ராப் வரி பண்ணா யார் அது? அசத் சாரி, எஸ்ங்க, ஆமாங்க, அசத் கான் நடிச்சிருக்காரு படத்துல. அடிப்போடி சும்மா அடிப்போடி. வாவ், மெல்டிங் மியூசிக்ங்க. அடிப்போடி 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 அடிப்போடி. நைஸ் ஸ்டெப்ஸ். அடிப்போடி அடிப்போடி அடிப்போடி. ஏ வியாபாரம், காதல திலனு வியாபாரமா என்ன சொல்றது தெரியல உங்களுக்கு. போடு போடு போடு.
வாவ் ட்ரமெண்டஸ் லுக். அடிப்போடி அடிப்போடி அடிப்போடி. ஸ்டெப்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. ரெண்டாவது நினைக்கிறேன். அடிப்போடி அடிப்போடி. போடு போடு. பீட்ஸ் வந்து ஹூக் பீட்ஸ். இந்த மாதிரி ஹூக் பீட்ஸுக்கு வந்து ரோபோ மாதிரி டான்ஸ் பண்ணாலே போதும், மேட்ச் ஆயிடும். ஜஸ்ட் ரோபோ மாதிரி ட்ரை பண்ண வரலாம், திட்டாதீங்க. சடனாக பண்ண பாட்டு முடிஞ்சிச்சா? மை காட், பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு சாங் கேட்க. ஸோ நம்ம இந்த பாட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்து இப்போ லைட் ஆன் பண்ணிட்டு பேசலாம் வாங்க. ஸோ காய்ஸ், மீசை முறுக்கோட தேர்ட் சிங்கிள் அடிப்போடி சாங் கேட்டு வைப் பண்ணியிருப்பீங்க. பாட்டு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா? ஒன்று சொல்ல வந்தேன். எப்படின்னா வந்து இது இப்போ நார்மலாக ஒரு படத்துக்கு வந்து ஆல்பம் சாங் போட்டாலே வந்து எல்லா ஒரு சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் மட்டும் இட்டு கொடுக்காம எல்லா சாங் இட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் இந்த படம் வந்து மீசை முறுக்கு 2 வந்து அவரோட ஒரு அங்கீகாரமான படம். எப்படின்னா வந்து அவரே மியூசிக்கல் பண்ணுறாரு, அவரே டைரக்ஷனல் பண்ணுறாரு, ஆனால் அவரே ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸோ 3 விஷயமும் சேர்ந்து பண்ணுறதுனால வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுவார் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட வந்து எஃபர்ட் பிசிற தட்டாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் 6:10 இருந்துச்சு. எனக்கு அடுத்த சாங் வந்து கோவிந்த மோல சிரிக்கிறாள் அந்த சாங் இருந்துச்சுல, அதுவும் வந்து ஒரு மாஸ் ஃபோக் டான்ஸோட அந்த கான்செப்டில் கொடுத்த போது அதுவும் வந்து இந்த மாஸ் இந்த ஃபோக் கான்செப்டில் கொடுத்ததுக்கு சூப்பராக இருந்துச்சு பாட்டு. ஃபர்ஸ்ட் சாங் இந்த பெப் சாங் மாதிரி கொடுத்தாரு, அதுவுமே வந்து அவர் பெஸ்ட்டு கொடுத்தாரு. அண்ட் செகண்ட் சாங் கோவிந்தமால இருக்காங்கல்ல, அந்த சாங் வந்து சூப்பராக பண்ணி அந்த ஃபோக்கோட பெஸ்ட்டு கொடுத்தாரு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அடிப்பொடி ஒரு மெலடியாக ஒரு ட்ராக் தேர்ட் சிங்கிள் கொடுத்தாங்கல்ல. ஸோ அப்படி கொடுக்கும்போது வந்து இதுலேயுமே வந்து சும்மா அந்த 2 சாங் நல்லா இட்டு கொடுத்துரும், சுமாராக போட்டு படத்தை வந்து ஃபில் பண்ணிட்டு பாட்டு போட்ட மாதிரி இல்லாமல் பாட்டு சும்மா வைபாக இருக்குங்க. அவரோட 100% கொடுக்குறாரு மொத்த ஆல்பமுக்கு. இது தாண்டி ஓஎஸ்டிக்கும் 100% கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே கொடுப்பாரு. அவர் இந்த ரீ ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. அது இந்த சாங்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? விஷுவல்ஸாக இருக்கட்டும், அண்டு வந்து உங்களுக்கு கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், அண்டு வந்து மெயினாக மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மெலோடியில் இந்த லாஸ்ட்டாக வந்து அந்த அடிப்பொடி சாங்லேயே வந்து இந்த பீட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அந்த சவுண்டிங் சிஸ்டம்லாம் அப்படியே நம்ம ஊக் ஸ்டெப்ஸ் ஆடுற மாதிரி இந்த ரோபோட்டிக் டான்ஸாக போட்டிருப்போம்ல, அதெல்லாம் ரொம்ப எப்படி சூப்பராக இருந்துச்சு. எப்படி வந்து இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி வெறும் மெலடி மட்டும் இல்லாமல் அதுலேயும் சில எலிமெண்ட்ஸ் திணிக்கணும் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்டு இந்த படம் வந்து கண்டிப்பாக என்ன ரிலீஸ் டேட் சொல்லலை. பட் ஆனால் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு நல்ல ஹிட் கொடுத்துச்சு. எப்படின்னா வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு கோலுக்காக வந்து ஃபேமிலியோட சிச்சுவேஷன்லாம் கடந்து லவ் பண்ணி லவ்வில் ஃபெயிலியர் ஆகி எல்லாத்தையும் கடந்து வந்து எப்படி ஜெயிக்கிறாரு, அதுதான் கதை மீசை முறுக்கு 1. ஸோ அதே கான்செப்டில் இதில் ஒரு எப்படி யங்ஸ்டர் வந்து பெரிய இருக்க மாதிரி தான் இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்களா, கிருத்திகா சர்மா, அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். கிருத்திகா சர்மான் நேம் வந்தாலே ஃபர்ஸ்ட் வந்து அவங்களால தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. நார்த் சைடாக இருப்பாங்க, மும்பை, மகாராஷ்டிரா, அதர் சைடாக இருப்பாங்க. ஏன்னா வந்து ஷர்மான் நேம் வந்து நமக்கு எல்லாத்தையும் என்ன தெரியும், ரோஹித் சர்மா தெரியும், ஜோகேந்தர் சர்மா தெரியும், அப்புறம் மோஹித் சர்மா தெரியும், எல்லாருமே நார்த் சைடில் தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் ஹீரோனாக இருக்க முடியாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியமே இல்லை இல்லைங்களா? அவங்க பாம்பேவாக இருக்கலாம், மகாராஷ்டிராவாக இருக்கலாம், இல்லை ஆந்திராவாக இருக்கலாம், இல்லை தமிழ்நாடு இருக்கலாம், இல்லை வந்து எந்த ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லைன்னா எந்த கண்ட்ரி வேணா இருக்கலாம். அழகான ரசித்து போக வேண்டியதான் இல்லைங்களா? அது விட்டு வந்து நம்ம ஷர்மா பாட்டு இருக்குது அதெல்லாம் போட்டு நம்ம வந்து தேடிட்டு போக தேவையில்ல. ஃபஸ்ட் நீங்கள் யாரும் தேடிக்க முடியுங்க, நானே தான் பதிவு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சாரி, பட் ஆனால் ஷர்மான்னு வந்து நமக்கு மைண்ட் அங்கே போயிடுச்சுங்களா? பட் மற்றபடி அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஹீரோயினோட அழகாக மட்டும் இல்லாமல் வந்து கொடுக்குற எக்ஸ்பிரஷனும் பாட்டுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதனால வந்து இந்த படத்தில் அப்படியே கனெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 6:10 பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சூப்பராக அவங்க அந்த ஸ்டெப்பு மூலயமா இந்த பாட்டு லிட்டரலாக தூக்கிட்டு போயிட்டாங்க எங்கேயோ அந்த ரீச்சை. ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அவங்க இந்த படத்தில் ஒரு 2 பேரோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அண்டு பார்ப்போம், படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ட்ரெய்லர் வரும், அதுலேயே தெரிஞ்சிடும் படம் கான்செப்ட் என்னன்ட்டு. அண்டு ரிலீஸ் இன்னும் 2 மாதத்தில் ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்டு வந்து நீங்கள் ஒன்று கேட்பீங்களா இல்லைன்னு தெரியல, ஏன் இந்த எல்லா டைம் வந்து குலா போட்டிருக்குன்னு நினைக்கலாம். ஏன் போட்டிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் வந்து நான் கொஞ்சம் லாங் ஹேர் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த லாங் ஹேர் வளர்க்கும் போது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கேர்லி ஹேராக இருக்குமா, அது வந்து இப்போ பார்த்தா நல்லா இருக்காது. கொஞ்ச நாள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டிங்லாம் பண்ணுறதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா காட்டலாம். சரிங்க பண்ணி எல்லாம் நடந்துச்சுன்னா காட்டலான் இருக்கேன். இல்லை நான் முடிய வெட்டிட்டு
எல்லாம் முடியலன்ட்டு ஈஸியாக ஒத்துப்பேன் இல்லை, உங்ககிட்ட ஒத்துக்கிறது என்ன இருக்குது. அண்டு வந்து இந்த பதிவு தேவையில்லாத பதிவு தான். பட் ஆனால் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு என் ரிலேஷன்ஸ்க்கு இன்னும் நான் வந்து ஏன் இதெல்லாம் போட்டுருக்குன்னு தெரியாது. ஸோ அவங்க பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு பதிவாக இருக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். உங்களுக்குமே வந்து ஏன்டா லூஸ் மாதிரி போட்டுருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்குமே இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம ரியாக்ஷன் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா வந்து நான் கான்செப்ட் படி வந்து பேசும்போதெல்லாம் வந்து லைட் செட்டப் ஆனில் வச்சு பேசுகிற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன். அண்ட் வந்து ரியாக்ட் பண்ணும்போது அந்த எஸ்பெஷலி சாங்கோ ட்ரெய்லரோ வந்து அந்த டைமில் வந்து லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெறும் இந்த ஸ்டாண்டோட லைட்டை வச்சுட்டு இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்குல்ல அதை வச்சு மட்டும் இந்த பேக்ரவுண்ட் அண்ட் ஃபேஸு கவராக நல்லா பிரைட்டாக தெரியுற மாதிரி ஒரு கான்செப்டில் ரியாக்ட் பண்ணலாம். நான் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட்டு 3-4 வீடியோஸாக. அந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா அந்த ரியாக்ஷன் வீடியோ மட்டும் பாருங்கள், தனியாக லைட் ஃப்ரேமில் தெரியும். அது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறேன். இல்லை பிடிக்கலன்னு சொல்கிறேங்க, நெக்ஸ்ட் டைம் நான் திருத்தி நார்மலாகவே பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எந்த வீடியோவாக இருக்கலாம், ரியாக்ஷன் வீடியோ இருக்கலாம், கம்பேரிசன் வீடியோ இருக்கலாம், விளாகாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் ரியாக்ஷனை நம்பி மட்டும் வரீங்கன்னா கூட ரியாக்ஷன் வீடியோ நெக்ஸ்ட் ஒரு வீக்கில் மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் 1 டைம் மேக்ஸிமம் ஒரு வீக்கில் வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ மினிமம் பண்ணிடுவேன். ஸோ நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரியாக்ஷன் வீடியோ வரும். அண்ட் அதர் வீடியோஸ் கூட வரும், வந்தால் கூட நான் பார்ப்பேன், ரெடியாக இருந்தால் கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஐம் டெம்பரரி சைனிங் ஆஃப். பாய்.